வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பழைய சோறு பழைய சாதம், அதாவது ஐஸ் பிரியாணின்னு இப்ப இருக்கிற குழந்தைகளா சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்புமே, இதை மறந்து போனவங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இதை எப்படி செய்யறாங்கிறத பாக்கலாங்க. பழைய சாதங்கிறதுங்க நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா காலகாலத்துக்கு இது வெப்ப பூமினால இடையில வெப்பத்தன்மை இருக்கும் போது எல்லாமே காலையில எந்திரிச்சுடனே பழைய சாதத்தை விடங்க ஒரு டம்ளர் நீச்ச தண்ணி குடிக்கிறது வழக்கங்க. அந்த பழைய சாதத்துல நம்ம ஊத்தி வச்சிருக்கிற தண்ணி குடிக்கிறது வழக்கம். அது அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி, அதுல அதிகப்படியான இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து, புரதச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம நெட்ல போய் அடிச்சு பார்த்தாலேங்க ஃபெர்மெண்டட் ரைஸ்ன்னு அடிச்சாலே அதோட அத்தனை விதமான ஃபெர்மெண்டட் ரைஸ்னா பழைய சாதத்துக்கு தாங்க ஆங்கிலத்துல அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இது நம்ம அடிச்சு பார்க்கும்போது அதுல அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சதும் அதோட சிறப்பான விஷயத்தையும் கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்காங்க நெட்ல. அது மட்டும் இல்லாமங்க அமெரிக்காவில் நியூட்ரிஷன் அசோசியேஷன்லங்க இதை பத்தி சிறப்பான சர்டிபிகேட்டும் கூட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பழைய சாதத்துல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இல்லாத போதேங்க நம்ம முன்னோர்கள் பழைய சாதத்துல அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா நம்ம காலை உணவேங்க பழைய சாதம் நீச்ச தண்ணி தாங்க. ஒவ்வொருத்தரும் வேலைக்கு அவசரமா போறவங்க ஒரு டம்ளர் நீச்ச தண்ணி குடிச்சுக்குவாங்க. மத்தியானம் வந்தோடனே பழைய சாதத்துல தண்ணி விட்டு கரைச்சு குடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து செய்துட்டு தாங்க வந்தாங்க. இப்ப 20 வருட காலங்களாக இது கொஞ்சம் டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பழக்கங்கள் வந்தங்காட்டிக்கு இப்ப இளைய தலைமுறைகள் இதை மறந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி அவங்க சத்தான உணவுகள் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த வீடியோ போடுறேங்க. பழைய சாதம் வைக்கிறதுக்குங்க நான் முன்னத்த நாள் மத்தியானமே சாதம் வடிச்சு வச்சுக்க போறேங்க. நான் இன்னைக்கு மண்பானையில சாப்பாடு வச்சு வடிச்சு எடுத்துக்க போறேன். நீங்க நார்மல் சில்வர் கடாயிலேயே வடிச்சு எடுத்துக்கலாம். குக்கர் சாதத்தை விடங்க நம்ம சாதம் செய்து வடிச்சு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பழைய சாதத்துக்கு முன்னத்த நாளே செய்துட்டா நைட்டு நம்ம தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டா மறுநாள் நம்ம காலையிலயும் கரைச்சு குடிச்சுக்கலாங்க, மத்தியானம் கரைச்சு குடிச்சுக்கலாம். இது மத்தியானம் வரைக்கும் தாங்க வச்சுக்கணும். ரொம்ப நேரத்துக்கு சாயந்தரம் இந்த மாதிரி எல்லாம் கரைச்சு குடிக்க கூடாது. மத்தியானத்தோட இந்த சாதத்தை சாப்பிட்டு தீர்த்துடணும். இன்னைக்கு சாதம் வடிக்கிறதுக்கு சாப்பாட்டு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. பாருங்க, அரிசி 2 டைம் கழுவி 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கேன். இப்போ உலக கொதிச்சிருச்சு, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி பக்கம் வேக வைக்கிறேங்க. 1/4 கிலோ நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு காலையில 1/4 கிலோ பக்கம் பழைய சோறு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்குவேன். இப்போ அரிசி போட்டேங்க, தண்ணி நிறைஞ்சிருக்கு. கொதிக்கும் போது பொங்கி கீழே வலியும், அதனால நம்ம பாதி தண்ணி மெத்திக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். முன்னமே நான் மண்பானையில சாதம் வடிக்கிறது எப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அரிசி வேகும் போது நம்மளுக்கு பொங்கி பொங்கி வராமல் இருக்கிறதுக்குங்க நீங்க லோ மீடியம்லேயும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வேக வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பொங்கி வலியாதுங்க. சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் ஈரக்கை வச்சு தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுங்க. இந்த சாதம் வடித்த கஞ்சியிலையும் கூட நம்ம கொஞ்சம் சாதம் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி குடிச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை வடிச்சாச்சு. நல்லா கஞ்சியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நிமித்தி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பழைய சாதத்துக்கு வேண்டிய நம்ம கொஞ்சம் அதிகமாக சாதம் செய்து வச்சோங்க. இதில் நான் பாதி எடுத்துட்டேன், மிச்சம் இருக்கிறது. இப்போ மணி 9:30 ஆச்சு. நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற தண்ணியில் சாதம் ஒரு 10 மணி நேரம் பக்கமாவது ஊறணுங்க. அப்போ தான் அந்த நொதித்தல் தன்மையில் நம்மளுக்கு சாதத்தோட சத்து நிறையா கிடைக்கும். மூடி வச்சிடலாங்க, காலையில் பார்க்கலாம். இரவு 9:30 மணிக்கு பக்கம் நம்ம சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வேண்டி நான் ஒரு 9 மணிக்கு பக்கம் சாதம் எடுத்து கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைக்க போகிறேங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு அளவளவாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா மிச்சமாச்சுன்னா நம்ம மத்தியானத்துக்கும் கூட சாப்பிடலாம். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதும். கையெல்லாம் போட்டு தொடக்கூடாது. நம்ம கரண்டியில அளவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுக்கா சாப்பிட்றதுன்னா கையை போட்டு நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அளவா ஒரு 2 கப் அளவா எடுத்துக்கிறனால நான் கரண்டியில தான் எடுக்க போறேன் சாதத்தை. பாருங்க, சாதம் சாப்பிட விருப்பப்படாதவங்க தாகத்துக்கு வேண்டி இந்த வெய்ய காலத்துக்கு நீச்ச தண்ணி குடிப்பாங்க. நம்ம வெறும் நீச்ச தண்ணியில ஒரு 1/2 உப்பு போட்டு குடிச்சுக்கலாங்க. வேணா தேவையான அளவுக்கு கூட உப்பு போட்டு நீச்ச தண்ணி வெறும் வயிற்றுல குடிச்சுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இதுல நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பு பொடி செஞ்சு வச்சிருக்கேங்க. அதை தான் இந்த நீச்ச தண்ணிக்கு நான் கலந்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நம்ம பழைய சோறு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தயிர் போட்டு தேவையான அளவுக்கு நீச்ச தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். எந்த அளவுக்கு நீராகரமா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பழைய கஞ்சி கரைச்சுக்கலாம்.
போதும். இப்ப கரைச்சு வச்ச பழைய கஞ்சி சாதத்தை நான் தேவையான அளவுக்கு சின்ன மண் குடுவையில ஊத்திக்கிறேங்க. உங்ககிட்ட எந்த குடுவை இருக்குதோ சில்வர் குடுவையிலையும் கூட நீங்க கண்ணாடி குடுவையிலையும் கூட ஊத்தி குடிக்கலாம். வாய் அகண்டமான பாத்திரத்துல நம்ம வச்சு குடிக்கும் போது தாங்க நம்மளுக்கு கழுவும் போதும் கூட சுலபமா இருக்கும். மண் பாத்திரம் எல்லாம் ரொம்ப குறுகுனதா உபயோகப்படுத்த கூடாது. நீராகிற மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பாருங்க இந்த மாதிரி செம்புல நம்ம நீராகிற நீச்சு தண்ணியெல்லாம் ஊத்திக்கலாம். இப்ப நான் பழைய சோறு கரைச்சி வச்சுட்டேங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷா என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா கொத்தவரங்காய் வத்தல் வச்சிருக்கேங்க. இது வந்து வீட்டுல செய்ததா. அதே மாதிரி பாரம்பரியமான எலுமிச்சங்காய் ஊறுகாய், இதுவும் வீட்டுல செய்ததா. உடனடியா செய்யற நெல்லிக்காய் ஊறுகாய். இது மூணுமே எப்படி செய்யணுங்கிற விவரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேங்க. நீங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பழைய சோறு கஞ்சிக்கு வந்துங்க சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி இங்க கூட செய்து சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து பழைய சோறுக்கு கொஞ்சம் காரமா சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த மோர் மிளகா வந்து காரசாரமா கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் மோர் மிளகாவும் வச்சிருக்கேன். இப்ப சூப்பரா சுவையான சத்தான ஆரோக்கியமான தேவாமிர்தமான பழைய சோறு கஞ்சி நம்ம செய்துட்டேங்க. தண்ணி நீராகிறதுக்கு நான் வந்து நீச்ச தண்ணி வச்சிருக்கேங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம எல்லாருமே குடிக்கலாங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வெயில் காலங்களுக்கு இது நம்ம குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம், ரொம்ப புத்துணர்வு, அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.